60 வயதுக்குள் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஊழியர்கள் வீடுகளை தவிர்த்து. அது எப்படி 60 வயசு ஸ்கேல் வச்சுக்கின்னு தெரியல. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் பணமே கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கிறது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் யோசிச்சு பேசுறது. எனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உள்ள யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. வெல் எஜுகேட்டட் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அண்ணன் சீரு, ஒரு பவுனு தங்கம், தரமான பட்டு சேலை, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி, படிப்பு கொடுப்போம், நிறைய போய் சம்பாதிச்சுக்கும். சீமானன் கூட சொல்லுவார், ஏன்னா 1/2 பவுனு தாலி வாங்கி கூட கட்ட முடியாது, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு கேட்பாரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் நகைக்கடை விளம்பர மாதிரி இருக்கலாம். பேபி வெல்கம் கிட்டு அது ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியடில் கொடுத்தது. அடுத்து வெற்றி பயண திட்டம், இது டிஎம்கே உள்ளது. அது டவுன் பஸ் மட்டும் இல்லை, எல்லா பஸ்ஸும் மாதம் 826 ரூபா ஒரு லேடிஸுக்கு வந்து காசு மிச்சம். டைங்க பண்ணி வேலைக்கு போகிறவங்களோ அல்லது ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்களோ அந்த பேருந்து பயன்படுத்திக்கிறாங்க சிட்டிக்குள்ள. அதில் நியாயம் இருக்குது விடியல் பயணத்தில். நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இல்லைங்கிறது இந்த கருத்து. எல்லா சேர் பேரை வச்சு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. காவலான ஆப் இருக்குது, செயலி, போலீஸ் உடனே வரும், லொக்கேஷன் தானாகவே ஆனால் தெரியும் தானே. அந்த இது சிசிடிவி கேமரா ஆல்ரெடி இயங்கிட்டு தான் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பேட்டரி போடுறாரு என்னமோ தெரியல. இப்போ ரேஷன் கடையில் பெண் ரேஷன் கடை தனியாக ஆண் ரேஷன், அது ஏற்காண்டியது சொன்னாங்கன்னு தெரியும். அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான தாட். அது என்ன ப்ராசஸ், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்கே நாங்கள் அத்துமீறி யார்கிட்ட நாங்கள் பாலியல் அப்யூஸ் பண்ணோம், எப்படி இதுமாதிரி சொல்ல போச்சு. ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒன்று போகுதுன்னு சொல்லி எல்லாம் தவறானதுங்க, எல்லாம் வழக்குக்குரியதுங்க. எல்லாம் தேர்தல் நேரம் வழக்கு போடலை அவங்க, எல்லாம் வழக்குக்குரிய பேச்சு. எப்படி பார்த்தா என்ன ப்ரூவ் பண்ண, காருக்கு டாக்ஸ் கட்டாதவர் இவர் போய் சொல்கிறாரா இன்னொரு கட்சியை. இவங்க அப்பா பேசுறது வருத்தப்படுறாரு. பிள்ளைய கொண்ட சிக்க விட்டானுவான், பிள்ளை மேலே ரொம்ப பிரியம், பிள்ளைக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. அவர் சுற்றி ஒரு கேங் அப்படியே அணைச்சி வச்சிருக்கானுங்க. என்னை பற்றியே அங்கே தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எஸ்ஏசிக்கு கமெண்ட்ஸ் பார்க்குறேன், அந்த திட்டு தெரியா அவர் அப்பாடா. பொது நிகழ்ச்சிக்கெல்லாம் கலந்துக்கிறது இதே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிறதுக்கு வந்து விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகிட்டு, லீகல் வைஸ் பேக் ஃபயர் ஆகிட்டு, சங்கீதோட குற்றச்சாட்டு நிஜமாகி விட்டு. நீதிபதி வந்து இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ண கண்டிப்பாக என்ன விளையாட்டாங்க. ஏங்க இதை நீதிபதி பார்ப்பாரு, இரிட்டேட் ஆகும். கோர்ட்டில் கேஸ் போட்டு அடுத்த நாள் இந்த வேலை பார்க்குறீங்கன்னா அப்படி என்ன பண்ணுவேன் என்னன்னு கேட்குறேன். நீதிபதிக்கு தான் ட்ரிகர் ஆகும். அவங்க கட்சியினரை விட்டு கீழே கமெண்ட் பாக்ஸுங்கிற பேரில், எடுத்து சுதந்திரங்கிற பேரில் கக்கூசு கதவுல உட்காந்து கிரிக்கிட்டு இருந்தது. பேஸ்புக் வந்து கிரிக்கிறாரு, கொலை மிரட்டல் விடுறான், பொதுத்தளத்தில் கொலை மிரட்டல் விடுறான். அப்போ அவனுக்கு என்ன புரியுது? எல்லாமே வழக்குக்குரியது தான். சைபர் கிரைம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஒரு செகண்டில் அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க. ஆக்சுவலாக தளபதி விஜய் சொல்கிற மாதிரி இன்னைக்கு 2 நியூஸ் கேட்டையில் தான் போட்டி. ஒன்று வந்து டிவிக்கு மகளிர் தினம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து விஜய் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து சங்கீதா அவர்கள் திருப்பி வந்து கோர்ட்டுப்படி ஏறியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஃபஸ்ட்டு இதை பேசிடலாம். கிட்டத்தட்ட 1 டஜன் வாக்குறுதிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. முதல் கட்ட பார்வை என்ன? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுவோம். வாக்குறுதிக்கு முன்னாடி எனக்கு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப தப்புன்னா நான் இன்னும் விஜயை திட்டதே இல்லை. ஏன்னா ஒரு பையனை ஒரு வாத்தியார் திருத்துறாருன்னா திருந்தினா தான் அவன் மாணவன். ஓகே, திருந்தாதவங்களாம் அப்படி ஃபெயில் ஆகிடுவாங்க, அவ்வளோதானே. ஓகே, வீட்டு பாடம்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. 5 மணி 4:30 மணிக்கு மேலே அந்த வாத்தியார் உட்காந்து பாடம் நடத்துவார். அவருக்கு இன்னும் வயிற்றுட்டா வடியுது. அவர் எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம்ல, உன்னைய பாஸ் பண்ண வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அப்படின்னு பல ஆசிரியர்கள் பாடம் நடத்தி நானும் பாஸ் ஆகி வந்திருக்கேன். ஓகேவா? ஏதோ ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருவாங்க. ஆமாம், அடிக்கக்குள்ள வாத்தியார் அடிக்கக்குள்ள எனக்கு ரொம்ப நோவு தான், வலிக்கும் தான், இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் திருந்துறதுக்கு தான் அடிப்பாங்க. ஆனால் அது வேஸ்ட்டுன்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அவங்க கட்சியினரை விட்டு கீழே கமெண்ட் பாக்ஸுங்கிற பேரில், எடுத்து சுதந்திரங்கிற பேரில், கமலஹாசன் ஐயா சொன்ன மாதிரி பாத்ரூமில் உட்காந்து கிறுக்கிட்டு இருந்த நீ ஃபேஸ்புக்கில் உட்காந்து கிறுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. கக்கூசு கதவுல உட்காந்து கிறுக்கிட்டு இருந்த நீ ஃபேஸ்புக்கில் வந்து கிறுக்கிறேன்னு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம ஏன் அதை பேசிட்டு, நம்ம நிறையா வேலைகள் இருக்குது. இதை போய் நான் பேசுகிறது எனக்கு வேலை இல்லை. அரசியல் பேசுகிறது 1000 இருக்குன்ட்டேன். எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு ஏதோ அவங்க கட்சி கும்பி பாவம் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். எனக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பற்றி நீங்கள் வந்து ஹர்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதாவது அவங்களோட ரசிகர்கள், தொண்டர்கள், அவங்களுக்கு மனசு ஹர்ட் ஆகுது, அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு பேசுகிறாரு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலி வந்து இந்த சைடு இந்த மாதிரி இருக்குல்ல, அவங்க மனைவி, மகன், அவங்க குடும்பத்துக்கு பார்க்காம இந்த மாதிரி. எஸ்ஏசி சந்திரசேகரோட பேட்டி ஒன்று கில்ஸ்ன்னு ஒரு பெரிய நியூஸ் சேனல் உள்ள இருக்குது. இப்போ தான் காலைல பார்த்தேன். 1 ஏகோ தான் போட்டிருந்தாங்க. மிக அருமையாக சொல்லியிருக்காரு அவர். விஜயை சுற்றி ஒரு பெரிய கும்பலே இருக்காங்க. எந்த நல்ல விஷயமும் அவர் காதுக்கு போகாமல் பார்த்துக்கிறாங்க. பெத்த அப்பா சொல்கிறார். அவர் சொல்கிறார், இண்டஸ்ட்ரியில் நான் இருந்திருக்கேன், என் மேலே ஒரு லேடிஸ் மேட்ரு புகார் கிடையாது. அவங்க அப்பா சொல்கிறார், எஸ்ஏசி, நான் சொல்லலை, விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, தாய் மாமன்னா தாத்தா தானே. அவர் சொல்கிறாரு, நான் என் மேலே எந்த வழக்கும் கிடையாது, யாருக்குன்னா 1 ரூபாய் தர வேண்டியது இல்லை, என் சொந்த பணத்தில் நான் எடுத்துருக்கேன், நான் மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தவன், நான் டிசிப்ளினாக உள்ளவன், விஜயோட நான் 90-90 பயணித்தேன், அவன் தப்பாக ஆகிடக்கூடாதுன்னு. அதுக்கு பிறகு என்னையே 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விஜய் பார்க்குறாரு. ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ட்வீட் போட்டால் அந்த ட்வீட் ஒரு 50 பேருக்குள்ளே சுற்ற விட்றாங்க. தெளிவாக சொல்கிறார். டேரக்டரில் அவர் நிறைய கிரிமினல் படம்லாம் எடுத்தவர். அவர்
நல்ல படங்கள்லாம் நல்ல படம்லாம் கொடுத்துருக்கு. சொசைட்டி ரியாக்ட் இப்போ டிராஃபிக் ராமசாமி படம்லாம் ஒன்று கொடுத்தாரு. அந்த குரூப் வந்து அந்த வீடியோ போட பண்ணுறாங்க. ஒரு தூத்துக்குடியில் ஒரு மாவட்ட செயலர் நல்லது செஞ்சால் அவர் வீடியோவாக அது வெளில வர மட்டும்தான், அது வேற ஒரு மாவட்டத்துக்காரன் தான் செஞ்சதாக அப்படி கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறான். இப்படியா நடக்குது. விஜயின் அப்பா விஜயை தவறாக பேசுகிறார் அப்படின்ற செய்திகளை உள்ள உழவ விடுறாங்களாம். அது உண்மையாக போயான்னு கூட விஜய்க்கு புரியாது அப்படின்றார் அவர். அவ்வளோ அழகாக பேசியிருக்கார். கண்ணியமாக நானும் பேசுகிறேன், நீங்கள் உங்கள் விஜயோடைய தந்தையார் பேசியதை நீங்களும் கேளுங்கள். ஒன்றுமே தெரியாது விஜய்க்கு பாவம் அப்படின்றாரு. அவரை சொல்கிற வெளிப்படையாக சொல்கிற விஷயம் அதுதான். இவங்க ரொம்ப அவரை இடிப்பாறை இல்லாத மன்னனாக வச்சுருக்காங்க. கெடுப்பாறையில் கெடும். வாக்குறுதி மட்டும் பேசும். வாக்குறுதி 60 வயதுக்குள் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபா கவர்மெண்ட் ஷாப் ஊழியர்கள் வீடுகளை தவிர்த்து. ஓகேண்ணா, ஃபைன். அது எப்படி 60 வயசு ஸ்கேல் வச்சுக்கின்னு தெரியல. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் பணமே கொடுக்கணும். 60 வயசு வரை நம்மளால் வேலை வெட்டிக்கு போக முடியும். கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கிறது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் யோசிச்சு பேசுனதா பேசிட்டார். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபில் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. வெல் எஜுகேட்டட். அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியும் நல்லது. வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன். நீ ஓட்டே போட மாட்டேன். இதுக்கு துரத்தியோட ஒரு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக 60 வயதுக்குள்ளுங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. நம்ம 60 வயசுக்கு மேலே தான் நம்ம உடம்பு நோய் வரும், மருத்துவமனைக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் காசு தேவைப்படுதில்ல. மறுபடியும் நீங்கள் அதே தான் அந்த டார்கெட்டில் தான் நிற்கிறீங்க. முதல் பாயிண்ட் அவுட் ஆச்சா? இந்த 60 வயது மேற்பட்டவர்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க? என்ன சொல்ல வேண்டியது? நேற்றே சொல்ல வேண்டியது. என்ன அதுக்கு என்ன வாயில் புண்ணா வந்து நாக்கு இழுத்து போயிடுக்கா? நேற்று சொல்லிட்டு போனேன். கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. அன்னபூர்ணி சூப்பர் 6 இல்லை கேஸ் சிலிண்டர் ஃப்ரீங்கிறது வந்து எந்த லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. 6 சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தான் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டரு கொடுக்க முடியுமா என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சிலிண்டர் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர எல்பிஜி, அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? எந்த நாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஈரானில் போர் வெடிச்சது, இங்கே 60 ரூபா சிலிண்டர் விலையேறுது. அங்கே அடித்தா இங்கே வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே. அடுத்தது கல்யாணத்துக்கு ஒரு பவுனும் தரமான பட்டு சேலையும். அதாவது அண்ணன் சீர் தாய் வீட்டில இருந்து கல்யாணம் பண்ணி போறவங்களுக்கு வந்து அண்ணன் சீர் ஒரு பவுனு தங்கம் தரமான பட்டு சேலை. ரைட். ஆல்ரெடி தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் ஏடிஎம்கேவில் கொடுத்துருந்தாங்க. அது இந்த பீரியட் வந்து தான் மகளிர் பெண்கள் காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு வந்து 1000 மாறுனுச்சு. படிச்சுட்டா உனக்கு எல்லாம் கிடைக்க போகுது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி, படிப்பை கொடுப்போம், அதையே போய் சம்பாதிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. சீமானன் கூட சொல்லுவார், ஏன்னா 1/2 பவுனு தாலி வாங்கி கூட கட்ட முடியாது, நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு கேட்பார். ஸோ அதோட ஸ்கீமோட பரிணாமம் தான், ஒன்றும் புதுசாலாம் இல்லை. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். நகைக்கடை விளம்பரம் மாதிரி இருக்கெல்லாம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அந்த மாதாந்திர ஸ்கீம்லாம் ஒரு நிறைய நகைக்கடையில் போடுவாங்க. 200 ரூபா கட்டுனா இது அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேபி வெல்கம் கிட்டு, அது ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியடில் கொடுத்தது. அது குழந்தை பிறகுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜான்சன் பவுடர்லாம் அதில் கிடக்கும், தேங்காய் எண்ணெய் பாட்டில் கிடக்கும் குழந்தைக்கு. ப்ளஸ்ஸு ஜான்சன் பவுட்ரு, தேங்காய் எண்ணெய் பாட்டில், சீப்பு, ஒரு பெட்டு, கொசுவலை, ஒரு பேக் மாதிரி இருக்கும் அந்த கொசுவலை, எல்லாம் ஏடிஎம்கேயில் கொடுத்தது. சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் எதுவும் மென்ஷன் பண்ணல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்லாம் அவர் மென்ஷன் பண்ணல. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் வந்து தங்க மோதிரம், தாய்மாமனோட இதுவாக வந்து தங்க மோதிரம் தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இல்லை அது எல்லாம் அவர் இதோ குழப்பத்தில் சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட் நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சார் தூக்கி வச்சு. நீ என்னடா சொல்கிறது குருநாதா? நீ என்ன சொல்கிறது? நானே சொல்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு என்னமோ ஒரு ரியாலிட்டி உணர்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கிரவுண்ட் ஒர்க் புரிஞ்சு போச்சு. டோட்டலாக நம்ம பண்ணுறதெல்லாம் தவறாயிட்டுன்னு. இந்த மீட்டிங்கெல்லாம் குட் ஆர்கனைசேஷன் பண்ணி இன்டோர் வச்சு கரெக்டாக பிளாக் பண்ணி ஃபுல் லேடிஸ் இறக்கி இவங்க ஒருத்தரையும் மேடையில் ஏற்ற விடாமல் பண்ணிட்டார், ஒரு மாதிரி செட்டப் பண்ணி. இப்போ ரொம்ப இக்கட்டான நிலையில் விஜய் மாட்டிக்கிட்டார். அவர் கூட இருந்தவங்களாம் விஜய் ஹெல்ப் பண்ண இப்போ தயாராக இல்லை. அவர் ராஷ்டிரா திரிஷாவோட போன ரியாக்ஷன் வந்து தாவேக்கனா கட்சியினரே என்னென்னா ஒரு பையன் காலைல வீடியோ என்னென்னா அப்படி பண்ணிட்ட போனால் நீ என்ன ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்னென்னா அப்படி ஜோடி போட்டு சுற்றுற, நாங்கள் எப்படின்னா போய் முட்டு கொடுக்குறது, ஏற்கனவே வச்சு செய்வாங்கண்ணா, ஃபுல்லாக செய்ய போகிறாங்கண்ணா அப்படின்னு பையன் போட்டிருக்கான். ஒரு பொண்ணு ஒருத்தவங்க அக்கா ஒரு லேடி ஒருத்தவங்க காலைல கிளி கிழிக்கிறாங்க, கண்டபடி பிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்தளவுக்கு பண்ணுறாங்க. தம்பி இப்போ வந்து அவங்களே வந்து மனசு இது நொந்துட்டாங்க. அது ஐடிவிங் மட்டும் தான் திட்டிகிட்டு கிடக்குறாங்க. உண்மையான தம்பிகள் தாவேக்கா தம்பிகள்லாம் ஒதுக்கிட்டாங்க. அடப்போடா எல்லாம் ஊர் சொல்கிறது உண்மையாக போச்சுடா அப்படின்னு. நேற்றுக்கு அவர் சொல்கிறாரு ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று போகுதுன்னு சொல்லி. ஜிஎஸ்டி மாதிரி புதுசாக எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டேக்ஸ். அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் வந்து தவறானதுங்க, இதெல்லாம் வழக்குக்குரியதுங்க.
ஓகே. இதெல்லாம் தேர்தல் நேரம் வழக்கு போடலை இவங்க. ஓகே. எல்லாம் வழக்குக்குரிய பேச்சு இது. எப்படி பார்த்தா என்ன ப்ரூவ் பண்ண? அதெல்லாம் தவறா இப்படிலாம் குத்து மதிப்பாக எப்படிங்க சொல்கிறது? ஊழல்லாம் ஊழலை சொல்லுங்கள். காருக்கு டேக்ஸ் கட்டாதவர் இவர் போய் சொல்கிறாரா இன்னொரு கட்சியை? ஓகே. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, அதாவது தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 4.39 லட்சம் கோடி, அதில் வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ் மட்டும் 30% போயிடுது. எல்லாம் தவறான ஸ்பீச். கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து உங்கள் மீட்டிங்கில் உங்களை பற்றி பேசுங்க, உங்கள் பெருமைகளை அள்ளி வீசுங்க, ஓட்டு வாங்க. அடுத்து வெற்றி பயண திட்டம், இது டிஎம்கேவோடது. விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு, அது டவுன் பஸ் மட்டும் இல்லை, எல்லா பஸ்ஸும். திருநெல்வேலியிலேருந்து கூட நீங்கள் இங்கே வந்துடலாம், மெட்ராஸுக்கு வந்துடலாம். அதுதான் அதோடய ஸ்கீமு. அது பார்த்துக்கங்க, பாசிபிலிட்டிஸை பார்த்துங்க. பூரா பேர் எழுப்பி வந்தால் அப்புறம் பஸ் ஆண்களுக்கு தனியாக பஸ் விட்றதா, அது வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா அவர் சொல்கிற ஒரு காரணம் வந்து பிங்க் பஸ்ஸுன்னு ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் வந்து இவங்க வச்சுருக்காங்க, அதுவும் வந்து கம்மியான அளவில் இருக்குது. நிறைய பிங்க் பஸ் எதனாலன்னா மக்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கிறதுக்காக. ஒரு படிக்காத பாமரனாக இருந்தால் கூட, பெண்ணாக இருந்தால் கூட, அந்த பஸ்ஸு சிவப்பு கலர் பஸ்ஸாக வந்தால் நம்ம ஏறிக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க, சைடு அடிக்க மாட்டாங்க. அது கூட கலாய்ப்பாங்க, லிப்ஸ்டிக் அடிச்சு வருது பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் உள்ளது. ஏன்னா அது வந்து பத்த மாட்டேது சர்வீஸு, அதனால் வந்து நிறைய நிற்கிற மாதிரி ஆகிடுது. பெண்கள் வந்து அவங்க பயணம் வந்து மேற்கொள்கிற வந்து இது கஷ்டமாக இருக்குது. ஒரு பஸ்ஸு வந்து 14 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டணும். ஒரு பஸ்ஸு 14 லட்சம் கிலோமீட்டர் அதோட வயசு, அதுக்கு மாதிரி ஓட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? இது கார்பரேஷன் எங்கே இருக்குது? யார் போக்குவரத்துறை மந்திரி? இது தீபாவளி பொங்கல் நேரத்தில் எப்படி எக்ஸ்ட்ரா பஸ் விட்றாங்க? இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு வேணும். பரவாயில்ல, அவர் கன்னி பேச்சு தானே பேசுகிறாரு, அதனால் ஒன்று கன்னியோட பேசுவார், இல்லை கன்னி பேச்சு பேசுவார். இந்த விடியல் பயணத்துக்கு அவ்வளோ விமர்சனங்கள் உண்டு. மாதம் 826 ரூபா ஒரு லேடிஸுக்கு வந்து காசு மிச்சமாகும். அது வந்து ஒரு சாமானிய பெண், ஒரு டையிங் கம்பெனி வேலைக்கு போகிறவங்களோ அல்லது ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்களோ அந்த பேருந்து பயன்படுத்திக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே சிட்டியை தாண்டி போகிறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட பயணம். அது அத்தியாவசியமாக இருக்கலாம், அனாவசியமாக இருக்கலாம். ஒரு டூர் கூட போவீங்க, அது எப்படி அதுக்கு ஒரு கவர்மெண்ட் பேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை இன்ப சுற்றுலாவுக்கு வந்து கவர்மெண்ட் பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சிட்டிக்குள்ளேங்கிறது வேலை. ஒரு திருச்சி சரௌண்டிங்கில் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வரணும்ல, அதுக்கு பஸ் கொடுக்குறது தானே சரின்னு கேட்குறேன். அதில் நியாயம் இருக்குது விடியல் பயணத்தில். நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இல்லைங்கிறது என்னோடய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து வைங்கடா. ஏன்டா இப்படி வாயில் வந்து பேசுறீங்க? அடங்குறதே கிடையாது. உங்கள் பேச்சை யாருமே கேட்குறதும் கிடையாது. தனிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் பண்ணால் எல்லாருக்கும் தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்ண தெரியும். நம்ம எங்கேயாவது விஜயை வந்து அவன் நோவில் கெட்ட வார்த்தை சொல்லி நம்ம பேசுகிறோமா? உங்கள் அரசியலில் விமர்சனம் இருக்குது, வைக்கிறோம், அதை மாற்றியங்க, அடுத்த இடத்துல திருத்தியங்க. இன்றைய முதல்வர் வந்து பதவியேற்றார். இபிஎஸ் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேர் சொல்கிறாரு, நல்ல ஸ்கீம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எங்கள் மந்திரிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீ நடைமுறைப்படுத்தினேன், எதிர்கட்சி தானே, நீங்கள் நல்லது எதுவும் சொல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் தோணும்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணும். அம்மா உணவகம்னா அது நல்ல திட்டம்னு நான் சொல்லுவேன். அது பசியோட மெட்ராஸில் சுற்றுறவனுக்கு தெரியும் அம்மா உணவகம் எப்படிப்பட்ட ஸ்கீம்னு. தொட்டில் குழந்தை திட்டம், ஏன்னா அனாதை குழந்தைங்களா குப்பத்தொட்டியில் போட்டு போனாங்க, அங்கே போடாதீங்க, நான் அரசு எடுத்து வளர்க்கணும்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, பாராட்டுறோம்ல. ஒரு ஸ்கீம் சொல்கிறேன், பெண்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு சொத்தில் பங்கு வாங்கி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி, சம பங்கு வாங்கி கொடுத்தவர். ஏன் அதை சொல்லவே இல்லை? பெண் காவலர்களை பணியில் அமர்த்தியவர் கலைஞர் கருணாநிதி. முதல்ல இந்தியாவிலேயே, திருப்பி சொல்லுங்கள், இந்தியாவிலேயே பெண் காவலர்களை பணிக்கு அமைச்சது கலைஞர் கருணாநிதி. ஆர்மியில் தான் இருந்தாங்க லேடிஸு, சிஎஸ்எஃப் போலீஸ்லாம் இருந்தாங்க. பெண் காவல் நிலையங்கள் அமைச்சது யார்? டாக்டர் செல்வி ஜெயலலிதா. சொல்லணும் தானே, அதை பேசணும் தானே. அதை உங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, கம் டு தி பாயிண்ட். காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 15,000 ரூபா, அதாவது 9th இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ ஆகிடுறாங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபா வந்து. எஜுகேஷன் நோ கிரிட்டிசிசம். எஜுகேஷன் நம்ம கிரிட்டிசிசமே கிடையாது, அது எவ்வளோ கொடுத்தாலும் தகும். ஓகே, நீ 50,000 தரேன்னு சொன்னாலும் மகிழ்ச்சி, படிக்கட்டும். இப்போ தான் நீ கண்ணு விழிக்கிற, நல்ல விஷயம். இப்போ வேலை வாய்ப்புகளுக்கு இப்போது எளிமையான குடும்பங்களில் காமராஜர் தான் முதல்ல மத்தியானம் சாப்பாடு போட்டார், அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் தானே அவர். ஏன்னா சாப்பாட்டுக்காவது பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும், பிள்ளைய அனுப்பட்டும், ஒரு வேளை பள்ளிக்கூடம் போகலாம், சாப்பிட்றலாம், அப்படியாவது படிக்க வரட்டும் காமராஜரோட பிளான். ஓகே, அதனால தான் அந்த திட்டம் பேர் வந்து காமராஜர் கல்வி. ஓகே ஃபைன், நான் அதுவுமே நோ கிரிட்டிசிசம். காமராஜர் பள்ளிக்கூடத்தை கட்டினார்,
கலைஞர் கருணாநிதி பஸ் பாஸ் கொடுத்து அழைச்சிட்டு போனார். முதல்ல இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. எவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் இருந்திருக்கணும். ஏன்னா மேல்நிலை பள்ளிங்கிறது உள்ளூரில் இருக்காது, 5 கிலோமீட்டரில் இருக்கும், 10 கிலோமீட்டரில் இருக்கும். அப்போ எப்படி போவோம் ஒரு பையன்? பஸ் வேணும். அதில் இன்னொரு பஸ் ஸ்டாக்னார், அந்த வில்லேஜுக்கு கம்பல்சரி 2 வாட்டி பஸ் வர்றதுக்கு ஜியோ அதில் போட்டார். எங்கள் ஊரில் 6 வாட்டி இருந்த பஸ்ஸு 4 வாட்டி இப்போ 2 வாட்டி தான். காலையில் 8:30 ஸ்கூல் டைமுக்கு ஒன்று, ஈவினிங் 5:30 ஒன்று. எங்கள் ஊர் வில்லேஜ் பக்கா வில்லேஜ், நாங்கள் முழு கிராமம். ஆனால் அதுக்கு வருது எங்கள் ஊரில் திருத்துறைப்பூண்டிங்கிற ஊர்லேருந்து வருது. அது கலைஞர் கருணாநிதி போட்ட ஜியோ. இல்லை பஸ்ஸை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பஸ் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது, எங்கேயுமே மோட்டார்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா மினி பஸ் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு, வீட்டுக்கு வீட்டு பைக் இருக்குது, கார் இருக்குது. ஆனால் 2 முறை சாமானியனுக்கான பஸ்ஸு ஊருக்குள்ளே வருது. எல்லா வில்லேஜுக்கும் இதுதான். அது கலைஞர் கருணாநிதி போட்ட ஜியோ. அது அடுத்தது அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம். நீதிமன்றங்களுக்கு பெரும்பாலும் இப்படி பேர் வைக்கிறது இல்லை. சிறார் நீதிமன்றங்கள், குடும்ப நல நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, சிஜேஎம்மு, மாவட்ட நீதிபதி, ஏடிஜே அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஃபாஸ்ட்ராக் எஃப்டிசி, இப்படி தான் பேர் இருக்குது. பட் தனிப்பட்ட பேரில் நீதிமன்றம், மகிழா கோர்ட் இருக்குது. மகிழான பெண்கள் கோர்ட்டு தனியாக இருக்குது. பட் தனிப்பட்ட பேரில் எனக்கு நீதிமன்றம் எங்கேயும் இயங்குனதா இது வரைக்கும் தெரியல. ஸோ அதை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், குற்றங்கள் அதற்கு விரைவாக வந்து ஆமாம், நான் முனைப்போடு தான் இருக்கேன். அதில் மாற்றுக்கிறது. நம்ம கிண்டல் பண்ணுறது தான் கிண்டல் பண்ண முடியும். எல்லாத்தையும் பண்ணால் அவன் பைத்தியமாக நான் பைத்தியமானு ஆகிடும். யாரும் பைத்தியம் இல்லை, நீ சொல்கிறது நான் சொல்கிறேன். வேலுநாச்சியார் படை அது வந்து அண்ணன் சீமான்ட்டு கொஞ்சம் கடன் வாங்கிடுச்சு. அவர் தான் அதை சொல்லிகிட்டு இருந்தார். நெய்தல் படை கட்டுவேன்னு சொன்னார். ஆக்சுவலாக நெய்தல் படை கட்ட முடியாது, தெரியும் தானே உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கட்ட முடியாது. பட் அதுலேயே முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது இவர் சொல்கிறது வந்து ஒரு பெண்கள் வந்து பாடி கேமோட வந்து இருப்பாங்க, பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு பெண்களே வந்து பாதுகாப்பு தர்றது அப்படின்ற மாதிரி. அது போக வந்து நிறைய வாகனங்களில், அதாவது இன்க்ளூடிங் ஷேர் ஆட்டோ வரைக்கும் வந்து ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களே, இது எப்படி திருப்பி பண்ணுறது? காவலன் அந்த SOS வரைக்கும் ஃபோன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, நான் தான் சொல்கிறேன், இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். காவலன் ஆப் இருக்குது, செயலி, போலீஸ் உடனே வரும். லொக்கேஷன் தானாகவே ஆனால் தெரியும் தானே. அந்த இது உங்கள் நம்பர்லேருந்து நீங்கள் டயல் பண்ணாலே உங்கள் லொக்கேஷனுக்கு வருவாங்க. அந்தளவுக்குலாம் டெக்னாலஜி இருக்குது, வளர்ந்து தான் இருக்குது. பெண்களுக்கு சிறப்பு போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்குது. இது வேலுநாச்சியார் பேரை வச்சு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. சிசிடிவி கேமரா ஆல்ரெடி இயங்கிட்டு தான் இருக்குது. அதை அவர் சொல்லியிருந்தார். ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ். அது ஓகே, ஃபைன், அது நல்லா தான். பஸ்ஸில் கூட இருக்குது, அந்த பட்டன்லாம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பேட்ரி போடுறாரு என்னமோ தெரியல. பேட்டரியில் இருக்குது. ஷேர் ஆட்டோக்கள் வரையும் கேமரா பொருத்தப்படுனார். பட் ஷேர் ஆட்டோ தனியார் ப்ராப்பர்ட்டி, அதை எந்த அளவுக்கு கம்பல் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. அது ஷேர் ஆட்டோக்களுக்கு பதில் நான் பேருந்து இயக்கம்னு சொல்கிறது தானே சரியாக இருக்க முடியும். ஷேர் ஆட்டோவில் அவதிப்படுறாங்க, நான் அது போல் மினி பஸ் விட்றேன் அப்படிங்கிறது தானே ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும்னு சொல்ல வர்றேன். அதில் அது அவரோட திட்டம். அது பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தனி இலாக்கா இருக்க முடியும். அதுக்கு தலைவர் நானேன்னாரு. காவல்துறை மந்திரியே முதலமைச்சர் தாங்க நம்ம நாட்டில். அவரோட கட்டுப்பாட்டில் கீழே வந்து அந்த இலாக்கா வந்து இல்லை, அது முதல்ல சிஎம் கையில் தானே இருக்குது. எல்லா சிஎம் கையில் தான் இருக்கும் இந்த பாதுகாப்பு, போலீஸ். இல்லை, இவங்க பர்டிகுலராக வந்து பெண்கள் குழந்தைகள் அவர்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தப்படும் சொல்லிட்டு வராங்க முதல்ல இருந்து. பெண் காவலர்களுக்கெல்லாம் எந்த விளக்கமும் சொல்லவே இல்லை. ரேஷன் கடையில் பெண் ரேஷன் கடை தனியாக, ஆண் ரேஷன் சொன்னார். ஆண் எடையாளர் தனி, பெண் எடையாளர். அதான் அது ஏற்காண்டி எதுவும் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான தாட். அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. அது பட் அது ரேஷன் கடை உரிமை சங்கங்கள்லாம் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்கே நாங்கள் அத்துமீறி இருக்கோம், யார்கிட்ட நாங்கள் பாலியல் அப்யூஸ் பண்ணோன்னு எப்படி இதுமாதிரி சொல்ல போச்சு? அது ஒரு இன்டைரக்ட் மீனிங் அது தானே. அது சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா டோட்டலாக எல்லோரும் பெண்கள்லாம் ஆண்கள் என்ன பாவம் செஞ்சவனா? நமக்கு ஒரு ஸ்கீமு கிடையாதா? பெண்களுக்கு ஓட்டு ஆரம்பிக்கணும், ஆண்களுக்கு ஓட்டு ஆரம்பிக்கணும்ல. இல்லை கேட்குறேன், அப்படி தானே வரும். அது இல்லையே, எல்லா ஸ்கீமும் பெண்களுக்கே இருக்குது. நானும் ரொம்ப நாளாகவே பார்க்குறேன். நமக்கு ஏதாவது வாய்ப்பு ஸ்கீம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆண்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு ஒரு பேசியிருக்கேன். ஆனால் அவரே இப்போ பாதிக்கப்படுறார் ஒரு பெண்ணால், அவர் மனைவினால். ஓகேயா? அப்படி தானே சொல்லணும், அப்படி தானே சொல்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸு. டிவிக்கு தொண்டர்கள் இல்லை விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்கிறாங்க. அது ரைட், அதை அவங்க சொல்கிறதே நானும் சொல்கிறேன். நான் ஒன்றும் மாற்றியெல்லாம் பேசலை. தாவேக தொண்டர்களே, நான் உங்களை திட்டவும் இல்லை, உங்களை பற்றி நான் பேசுகிறதில்ல. உங்கள் தலைவர் சொன்ன 12 டசன் 13 தேர்தல் வாக்குறுதியை நான் சொல்லியிருக்கேன். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி உங்களை நான் இன்னும் திட்டுவதாகவும் இல்லை, பேசுவதாகவும் இல்லை. ஏன்னா அது எனக்கு சங்கடமாக இருக்குது.
ஏன்னா நீங்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளோ மோசடியாக இருக்குது, உங்களை எப்படி டியூனப் ஆகிருக்கீங்க, நீங்கள் வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து எதிர்கால விதைநெல்கள் விருந்தாக அதில் ஆகிடாதீங்க, ஒரு மகசூலே போயிடும். இப்போ எலெக்ஷன் வேறு ஹீட் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் சூடாகிடுச்சு. அவங்கவுங்க கூட்டணி சேர்த்து எந்த கட்சியில் பிடிக்கிறது தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவர் கூட்டணி சேராமல் குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாரு. 2 ஆஸ்பெக்ட். ரொம்ப தர்ம சங்கடமான நிலையத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் தர்ம சங்கடத்தை நம்ம ஃபீல் பண்ணி பாவம் தான் மனுஷன் நோ அடிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த நாளே இவர் ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. அது நம்ம இரிட்டேட் ஆகுது. முத நாள் சங்கீதா கேஸ் போட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசணும். ஆனால் அது ஒரு தலைவனாக ஒரு கட்சியை லீட் பண்ணுறவனுக்கு எவ்வளோ வலிக்குங்கிறது எனக்கு தெரியும். அது எவ்வளோ தர்ம சங்கடத்தை கொடுக்கும். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மென்டாலிட்டி வேணும், தாங்குகிற மனப்போக்கம். குடும்ப சம்மந்தப்பட்ட. ஆமாம், மேபி வாட் எவர் இட் இஸ், குடும்பம் தான் சொல்கிறேன். அடுத்த நாளே நீங்கள் வந்து திரிஷாவோட போக்குள்ளே நீங்கள் பாடமே கற்றுக்கலைங்கிறது எனக்கு தோணுச்சு. நான் பேசக்கூடாதுன்னு உங்களை விட்றேன், ஏன் பேசிட்டு எதாவது பண்ணல. விஜய் ரொம்ப அவ்வளோ நேசிக்கிற அவர்களுடைய ரசிகர்களே வந்து மனசன் வந்து போய் விஜயனை திட்டுற அளவுக்கு அந்த விஷயம் வந்து அவங்கள மாற்றி விட்டுச்சு. ஆக்சுவலாக இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி அவங்க கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த மாதிரி மனுவில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நீதிபதி வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது அவர்கள் வந்து இதையே வந்து இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளாக கலந்துக்கிறது இதையே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிறதுக்கு வந்து விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகிட்டு, லீகல் வைஸ் பேக் ஃபயர் ஆகிட்டு, சங்கீதோட குற்றச்சாட்டு நிஜமாகி விட்டது. நடிகை பேர் சொல்லுவாங்க, ஒரு நீதிபதி வந்து இந்த விஷயங்களை நோட் பண்ண கண்டிப்பாக என்ன விளையாட்டாங்க. ஏங்க சாதாரணப்பட்டவங்களே பார்ப்பார் நீதிபதி. குடும்ப நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா, நான் என்னுடைய வழக்குகளை ஒரு அனுபவம் சொல்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, விலகி நிற்கிறாங்க. அப்போ கேட்குறாரு அந்த கணவனை பார்த்து, காசு வச்சுருக்கேன் கையில், என் கிளைண்ட் அது, காசு வச்சுருக்கேன் கையில் அப்படின்னாரு. அந்த கணவன் வந்து அப்படியே நின்றுட்டான். இந்தா 500 ரூபா வச்சுக்க, போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு வர்றீங்க, நான் ஆஃப்டர் லஞ்சு விசாரிக்கிறேன் உங்கள் கேஸை சேர்த்து வைக்க போகிறாரு. அப்போ இது ஒரு நீதிபதியோட கருணையை எப்படி பார்க்குறீங்க? சேர்ந்து வாழட்டுங்கிறது தான் நீதிபதியோட ப்ரேயராக இருக்கும். நம்மளுமே அதான் சொல்லுவோம், டைவர்ஸ்லாம் யாரும் என்டர்டைன் பண்ணுறதில்ல. வாழ்ந்தாச்சு, பிள்ளை ஒட்டி பெற்றாச்சு, இதோ ஓட்ட வேட்டி தான் காலத்தை, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், எங்கள் ஒட்டி சட்டை தான்ப்பா. ஏன்னா பிரிஞ்சு போகிறதுல என்ன இருக்குது, கஷ்டம் இல்லை, அதெல்லாம் சேர்ந்து வாழணும். இதை நீதிபதி பார்ப்பாரு, இரிட்டேட் ஆகும். கோர்ட்டில் கேஸ் போட்டு அடுத்த நாள் நீ இந்த வேலை பார்க்குறேன் நீனா அப்படி என்ன பண்ணுவேன் என்னன்னு கேட்குறேன். நீதிபதிக்கு தான் ட்ரிகர் ஆகிடும். ஓ என்ன பண்ணுவேங்கிற தெனாவட்டில் நீ போகிற அப்படின்றது தான் நீதிபதியோட பார்வையாக இருக்கும். லீடர்ஷிப் உரிய குவாலிட்டி இருக்குல்ல, அது பெரிய மாஸ், அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அறிஞர் அண்ணாவை கூட விளையாட்டாக சொல்லுவாங்க. அண்ணாட்ட ஒரு நடிகையோட துணை உங்களுக்கு தொடர்பு இருக்காங்க கேட்டதா தகவல். அவங்களும் ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் முற்றும் துறந்து முனிவனும் இல்லைன்னு அண்ணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயாலும் தெரியாது. நம்ம அண்ணாவை பெருசும் நேசிக்கும் தலைவன், அதுதான் ஒரு முடிவு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அதுதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இவர் பேச வைக்கிறார் தன்னைங்கிறதான் என்னோடய கருத்து. திரிஷாவோட போனால் ட்ரோல் ஆகுங்கிறது அவர் தெரியாமல் போயிட்டா, இல்லை தெரியவே இல்லையாங்கிறது என்னோடய கருத்து. ஒன்று ட்ரோல் ஆகுன்னு தெரியணும், இல்லை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னடா என்னை யாரா கேள்வி கேட்குறதுங்கிற மனநிலைக்கு போயிருக்கணும். 2 பாசிட்டிவ் தேர்ட் இல்லை. கோர்ட்டில் மேட்ரு இருக்குது, கோர்ட்டே மதிக்கலை அவர், கண்டெம்ப்ட். இது வந்து கண்டெம்ப்ட். ஓகே, சொல்கிற அலிகேஷன் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ சங்கீதா பக்கம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டரே போட வேண்டியது, உங்களுக்கு விடுதலை பெற்ற தீர்ப்பாகவே ஆக போகுது. அதாவது இன்னும் ஒரு ஹியரிங் கூட போல, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து வர அளவுக்கு இவர் தயாராக இருக்காரு. நான் அப்படி தாங்கிறத காட்டுறாரு. கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுக்குள்ள அந்த குடும்பத்தை சாட்சியில் வந்து கொலை பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்கள். உங்களை யார் சாட்சி சொல்கிறாங்களோ, சமயத்தில் கூட ஒரு தூக்கு தண்டனை ஒன்று கொடுத்தாங்களே சாட்சியை கொலை பண்ணது. உங்களுக்கு சாதாரண உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க கொலை கேஸில், அவங்க நீங்கள் கொலையெல்லாம் பண்ண முடியாது, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நீங்கள் எவிடன்ஸ் அப்புறம் அழிக்கிறீங்க, எதிர்த்து பேசுகிறீங்க, கோர்ட் நடவடிக்கை மதிக்கலை, ப்ரொசீடிங்ஸை மதிக்கலைங்கிறது தான் கோர்ட்டோட பார்வையில் இருக்கும். இது சங்கீதாவுக்கு மேலும் கோபத்தை தருது. அதோட தான் நேற்று ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போடுறாங்க. அது ரைட்ஸும் உண்டு, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு, வீட்டில் இருக்க வச்சு தான் ஆவாங்க. இல்லைனா அது ஈவனாக ஒரு வீட்டில் வச்சு அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுவார் விஜய், அதுதான் பண்ணணும், வேறு வழியும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து யார்கிட்ட பேயிங் கெஸ்ட்டாக இருக்கதான் சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு. ஸோ அதுக்கு பண்ணி தானே ஆகணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு 4 பேரை உங்களுக்கு சார்பாக இழுக்கிறதுக்கு முடியலை. இந்த கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய பலவீனம் அவருக்கு. தலைவர் எப்படி கட்சி தொண்டர்களுக்கு பலவீனமோ, கட்சி தொண்டர்கள் தலைவருக்கு பலவீனம்.
இவங்களால் அவருக்கு தலைவலி, அவர்களால் இவருக்கு தலைவலி. இப்போ இறுதியாக வந்து விஜயோட இப்போ அந்த அரசியல், அவரோட அந்த சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள், சங்கீத விவகாரத்து, அப்புறம் திஷா பற்றி பேசுகிற இந்தந்த விஷயங்கள், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இறுதியாக அவங்க பார்வை? ரொம்ப தர்ம சங்கடத்தில் அவர் ஆளாக போகிறார், ஆளாகிட்டார். அவங்க அப்பா வரையும் இது தான் பேசுகிறாரு. இவங்க அப்பா பேசுகிறது வருத்தப்படுறாரு. பிள்ளைய கொண்ட சிக்க விட்டானுவான், பிள்ளை மேலே ரொம்ப பிரியம், பிள்ளைக்கு எதுவுமே தெரிய மாட்டுது, அவர் சுற்றி ஒரு கேங் அப்படியே அணைச்சி வச்சுருக்கானுங்க, என்னை பற்றியே அங்கே தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஏசி கீழே கமெண்ட்ஸ் பார்க்குறேன், அந்த திட்டு தெரியா, அவர் அப்பாடா, உங்கள் கட்சி தலைவரோட அப்பா. அவர் பிள்ளை மேலே வருத்தத்தில் சொல்கிறாரு, முதல்ல அந்த 50 பேர் கூடியிருக்க வேணா அவனை பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதானே சரி. அவரே திட்டுறாங்க விழுந்து மாறமான்ட்டு. என்ன எதுலாம் கிடையாது. விஜய்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாலே இப்போ நம்ம விஜயை பாராட்டி தானே பேசியிருக்கோம், ஒன்றும் தப்பாக பேசலை. இல்லை வழக்கமாக வந்து நம்ம பெருசாக தவறாலாம் பேசின மாதிரி தெரியல சார். ஒரு விஷயம் நடந்துக்கு அந்த விஷயத்தை பற்றி ஒரு விமர்சனம் அப்படின்ற பொதுவான யாரையுமே நான் உரிமையிலையோ இல்லை தன்மை இல்லாமல் பேச மாட்டேன். எடப்பாடி பேசுனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான், அண்ணன் ஓபிஎஸ் தான் தானே. அது அரசியல். வயசு என்ன, அவங்க வயசு நம்ம அப்பா வயசு, அவங்கள போய் நம்ம வாடா போடா வா போடலாம் அதெல்லாம் பேசக்கூடாது. பெண்ணுன்னா பெண்ணு தான், அவங்க தவறானவங்க இருக்காங்க, சரி, அதெல்லாம் தேவையில்லை. அதை தான் இவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் தேவையில்லாமல் சிஎம் திட்டுறது வந்து அது நல்லா இல்லை, அது ரொம்ப தப்பு. அதெல்லாம் வழக்குக்குரிய வார்த்தைகள் அவர் பேசுகிறது. நான் வழக்கெல்லாம் சந்திக்கவே இல்லை அவங்க வழக்கு, அதெல்லாம் அப்படி பேசக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் அப்படி பேசக்குள்ள நான் எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? என் முதலமைச்சரை நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ, செல்வி ஜெயலலிதாவையோ, சசிகலா அம்மையாரையோ, ஓ பன்னீர்செல்வத்தையோ, அப்படியே போங்க, அப்படியே ரிவர்ஸில் போங்க, காமராசரையோ பக்தோச்சலத்தையோ நான் ஏன் விட்டுக் கொடுக்கணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் தானே அவங்களாம். அவங்கள நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த கட்சியில் ஒரு மாதிரி இருந்துட்டு போட்டோம். நமக்கு ஒரு நேரேஷன் சிந்தனை இருக்குது, நம்ம லெஃப்ட் சைடு யோசிக்கிறோம், அவ்வளோதான். இடதுசாரி சிந்தனையும் யோசிக்கிறோம், தொழிலாளிகள் பக்கம் நிற்கிறோம், விக்டீம் பக்கம் நிற்கிறோம், அவ்வளோதான் நம்ம சிந்தனை. நீங்கள் வலது பக்கம் நிற்கிறீங்கன்னா வலது பக்கத்தை முன்னேற்றத்தை தான் பேசணும். இப்போ இதில் என்னென்னா, விஜய்க்கு வந்து கண்டென்ட் கொடுத்ததில் வந்து பிஜேபியெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஒருத்தன் போட்டிருக்கான் கமெண்ட்டு, ஒரு செகண்டில் அவன் எல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சிடலாம், அந்த அளவுக்கு போடுறான். கொலை மிரட்டல் விடுறான், கொலை மிரட்டல் விடுறான். அப்போ இவனுக்கு என்ன புரியுது? அவனுக்கு நம்ம எதிர்வினையை வந்து போய் அவங்க மேலே ஆட்டிக்கிட்டு இருக்க போகிறதில்ல, ஆனால் அவன் விடுறான், அவனுக்கு அது தெரியுது. கமெண்ட்லேயே வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற எல்லாரும் பார்க்குற ஒரு பொதுத்தளத்தில் கொலை மிரட்டல் விடுறான். அப்போ அவனுக்கு என்ன புரியுது? அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பேசுகிறாங்க. அப்போ இவங்க எப்படி டீச் பண்ணியிருக்காங்க? எல்லாமே வழக்குக்குரியது தான். அதை கிளியராக சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, அந்த நோயிங் த ஃபேக்ட், உனக்கு அந்த கருத்து தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ ஷேர் பண்ணியிருக்க, நீனும் அக்யூஸ் தான் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டு சோசியல் மீடியாவுக்காண்டி, சோசியல் மீடியாவுக்கு வரையறுத்து எவ்வளோ புது புது நாம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சைபர் கிரைம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் ஆனால் அப்படி இல்லை, எல்லாரையும் மிரட்டுறீங்க. தேட்டரில் உட்காந்து தேட்டருக்கு வெளில வந்து சிஎம்கே கொலை மிரட்டு விடுறாங்க. நீங்கள் என்ன தம்பி, நான் என்ன தம்பி, நீங்கள் வேறு. அப்போ இவங்க மனநிலையே ரொம்ப மோசமான மனநிலையாக இருக்குது. இப்போ தான் நேற்றுலேருந்து கொஞ்சம் ரியாக்ட் ஆகியிருக்காங்க, என்ன நான் போனா நீ ரொம்ப தப்புன்றானா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ரியல். இப்போ ரியல் கிரவுண்ட் ஒர்க்கு புரியுது அவங்களுக்கு. அரசியல் எல்லோரும் பண்ணுறது தான் இருக்கும். அரசியல் பயமாகுங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.